சினிமாவை ரசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கவுண்டமணி வில்லனாக மிரட்டி சூப்பர் ஹிட்டான 5 படங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத காமெடி நடிகர்களுள் கவுண்டமணியும் ஒருவர் தான் சொல்லணும். இவருடைய நடிப்புல வெளியான காமெடி சீன் எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் கூட ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது. கவுண்டமணி காமெடியாக பல படங்களை நடிச்சிருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் வில்லனாகவும் கிட்டத்தட்ட 8 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் வில்லனாக நடித்து ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற படங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நாம் பார்க்க போகிற படம் ராஜாத்தி ரோஜா கிளி. சுரேஷ் நடிப்பில் உருவான இந்த படம் ராஜாத்தி ரோஜா கிளி. இந்த படத்தில் நளினி, ராஜேஷ் மற்றும் செந்தில் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. காமெடி கதாபாத்திரத்தில் மட்டும் நடித்து வந்த கவுண்டமணி இந்த படத்தின் மூலமாக தான் வில்லனாக அறிமுகமாயிருக்கிறாரு. வாழ பழுத்திருக்கு என்ற பாடலில் கவுண்டமணியுடன் அனுராதா ஒரு கவர்ச்சி குத்தாட்டம் பாடலில் ஆடியிருக்கிறாங்க. அடுத்ததா யானைப்பழம். இந்த படத்தில் பாக்கியராஜ் நடிப்பில் உருவான இந்த படம் யானைப்பழம். இந்த படத்தில் சுகன்யா, வினிதா மற்றும் ரேகா போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் சுகன்யாவிற்கு அண்ணனாக கவுண்டமணி வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து ஃபேன்ஸுகளிடம் நல்ல வரவேற்பு பெற்று தந்தார்னு சொல்லணும். அடுத்ததா 16 வயது நிலை. கமலஹாசன் நடிப்பில் வெளியான திரைப்படம் 16 வயது நிலை. இந்த படத்தில் ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் மற்றும் கவுண்டமணி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் கவுண்டமணியும் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. ரஜினியுடன் சேர்ந்து கவுண்டமணியும் வில்லத்தனமான நடிப்பு ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று தந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பொன்மன செல்வன். இந்த படத்தில் விஜயகாந்த் நடிப்பில் உருவான திரைப்படம் பொன்மன செல்வன். இந்த படத்தில் சோபனா மற்றும் வித்யாஸ்ரீ போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் கவுண்டமணி வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. விஜயகாந்துடன் கவுண்டமணி வில்லனாக நடித்த முதல் திரைப்படம்னா அது இதுதான் சொல்லணும். இந்த படத்தில் கவுண்டமணி வில்லத்தனமான நடிப்பு ரசிகர்களிடம் ஓரளவிற்கு வரவேற்பை பெற்று தந்ததுன்னு சொல்லணும். அடுத்ததாக ரகசிய போலீஸ். சரத்குமார் நடிப்பில் உருவான இந்த படம் ரகசிய போலீஸ். இந்த படத்தில் நக்மா, ராதிகா மற்றும் செந்தில் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. இதில் சரத்குமாருக்கு வில்லனாக கவுண்டமணி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் கவுண்டமணியுடன் வில்லத்தனமான நடிப்பு ரசிகர்களிடம் ஓரளவிற்கு வரவேற்பை பெற்று தந்ததுன்னு சொல்லணும். இந்த படங்களை தவிர பேர் சொல்லும் பிள்ளை, ஆவாரம் பூ மற்றும் பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் போன்ற படங்களிலும் கவுண்டமணி வில்லத்தனமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.